ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குற எல்லா மக்களும் ஒவ்வொரு லைக் போட்டு போயிருங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ நம்ம ஆழ்கடலில் 4வது நாள் தண்ணியில் வலை போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே. ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விட்ருங்க. இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வலை இலைக்கு முடித்தாச்சு. காலையில் இப்போ வலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், 3வது கெட்டாப்பு வாங்கி முடித்து 4வது கெட்டாப்பு வலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பாடுகள் சுமார் தான். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு வலை. பார்த்துக்கிட்டுங்க, 2 கோலா வந்துருக்குது. அப்புறம் வரிச்சு ஒரு 5-6 கிடக்குது. ஒரு சார்க்கு குட்டி ஒன்று கிடக்குது. ஆமாம், பார்த்துங்க, மிஷினில் வலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இது 4வது கட்டாப்பு, 8 டன் வலை. இன்னும் ஒரு கட்டாப்பு தண்ணிக்குள்ளே வெளியே கிடக்குது. ஆமாம், ஒரே ஒரு வரிச்சூரை தான் வந்திருக்கு இந்த வலையில். நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. பார்க்குறவங்க ஒரு லைக்கு கூட போட மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக்கையாவது தட்டி விட்டு போங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் கொடுத்து பெல் பட்டனை போட்டு வச்சுக்கோங்க. பிடிக்கலைன்னா ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க. ஒரு வால்சுறா குட்டி ஒன்று வந்து கிடக்குது. ஆமாம், ஒரு வால்சுறா குட்டி. இந்த பக்கம் வலை கெட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் வலை அடிக்கிக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு வலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நைட்டும் பகலும் வலை கட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. பார்த்துக்கிடுங்க, நைட்டும் பகலும் வலை கட்டினா தான் அந்த வலையில் உள்ள ஓட்டைகள் கொஞ்சம் கொஞ்சம் அடையும். அந்த பையன் மீன் கழிக்கிறதுக்கு நிற்காப்புல ஒரு பையன். இவங்க 3 பேர் வலை வாங்குகிறாங்க. நான் தான் வலை வாங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு உட்காந்துருந்து, பட் வீடியோ எடுக்கிறதுனால எந்திரிச்சிட்டேன். அடுத்து ஒரு மீன் வந்துட்டு வரிச்சுவராக வந்திருக்குது. அடுத்து ஒன்று. இப்படி ஒவ்வொரு மீனாக வரும். நாங்களும் இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இலக்குனா தண்ணியில் போட்டால் வலையை மறுபடியும் உள்ளே எடுக்கணும்ல, அதனால் அப்படி ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டே இருப்போம் மக்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்சளவு நல்லாயிருக்கும். பார்த்துக்குங்க, இதில் தண்ணிக்குள்ளேருந்து ஒரு மீன் வருது மக்களே. ஆமாம், எங்களுக்கு வெள்ளை அடிச்சிட்டு இந்த வருது. பார்த்துக்குங்க, வரிச்சுரை வருது. இப்படி தான் ஒன்று ஒன்றா வரும். இதை வாங்கி பிறத்தை கொடுத்தோம்னா இப்போ ஒரு பையன் வந்து எடுத்து கழிப்பாப்புல. ஆமாம், இல்லைன்னா நான் கழிப்பேன். வீடியோ எடுக்கிறதுனால அந்த பையன் கழிக்காப்புல. கடல் ராசா நாட் 7 நான் தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இதான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்த மொத்த பாடு. ஆமாம், சார்க்கு குட்டி, ஸ்ராய், கோலா மீன்கள். ஆமாம், வால்சுறா குட்டிங்க. அந்த மீனை பூரா உள்ளே இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிரைவர் வெளியே வந்து பார்க்காங்க, ஐஸ் பெட்டி பக்கத்தில் உட்காந்து. ஆமாம், மீன் என்ன வந்திருக்கு ஏதுன்னு பார்ப்பாங்க.
பெரிய கோலா ஒன்று கிடக்குது. இனிமே தான் அதை கயிறு வச்சு இறக்கி கொடுக்கணும் மக்களே. கூட ஒரு 2 பேர் இருந்தீங்கன்னா வாங்க, இந்த செல்லில் பார்க்குற ஆளுக்க அதை இறக்கி கொடுப்போம் எல்லோரும் சேர்ந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கோலா இருக்குது. அந்த மயில் கோலாவை இறக்கி கொடுக்க போகிறாங்க. இந்த மயில் கோலாவை இறக்கி கொடுக்க போகிறாங்க. வாங்க, கூட ஒரு 2 ஆள் வந்து பிடிச்சி இறக்கி விடுங்க. ஆள் இல்லாமல் இருக்குது மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விட்ருங்க. அடுத்து இந்த கோலா மீனை இறக்கி கொடுக்காங்க. இதை பூரா ஐஸ் வைக்கணும். அப்படின்னா தான் கரையை வந்து 1 மாதம் கழித்து இறக்கும்போது இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.